பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரூத்தியோட சரித்திரத்தோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இதில் வந்து ரூத்துக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, ஆண் குழந்தை. அதை வந்து நகோமி ரொம்ப சந்தோஷமாக தூக்கி அதுக்கு தாயாக இருந்து வளர்க்குறாங்க. கடைசி ரூத்தோட சரித்திரத்தோட கடைசி பகுதி, அதாவது 4வது அதிகாரத்தில் ஒரு 14 முதல் 17 வசனங்கள். இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நகோமி அயல் வீட்டுக்காரி, பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் வந்து அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, நகோமி நீ இப்போ சந்தோஷமாக இருக்கலாம், உன்னுடைய மருமகள் வந்து பாரு, உனக்கு வந்து இந்த முதிர் வயதில் உன்னை பார்த்துக்கிறதுக்காக ஒரு நல்ல ஒரு பேரனை பெற்று கொடுத்துருக்கா. அது வந்து அந்த மருமகள் வந்து எப்படின்னா 7 மகன்களுக்கு கூட சமமாக மாட்டா. அவள் வந்து அவ்வளோ உயர்வான ஒரு மருமகள் உனக்கு கிடச்சிருக்கா அப்படின்னு சொல்லி அவளை ஒரு நகோமியை வாழ்த்துறாங்க. வாழ்த்திட்டு அந்த குட்டி பையனுக்கு ஓபேத் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. இந்த ஓபேத் யார் அப்படின்னா, நம்ம தாவீது ராஜா இருக்காங்கல்ல, அவங்களோட தாத்தா. அதாவது ஓபேத்தோட மகன் வந்து ஈசாயி, ஈசாயோட மகன் தான் தாவீது. இப்படி ஒரு சந்தோஷமான முடிவாக ரூத்தின் சரித்திரம் நிறைவடைகிறது.